எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெல்லு. என்னோட ஃபேஷியல் ஹேரை நான் எப்படி ரிமூவ் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். பொதுவாக நான் வந்து எலக்ட்ரிக் ட்ரிம்மர் வந்து யூஸ் செய்வேன். சம்டைம்ஸ் வந்து நான் ரேசர் யூஸ் செய்வேன். ரேசரை யூஸ் செய்கிற நேரம் எப்படி யூஸ் செய்யணும், எப்படி யூஸ் செய்யக்கூடாது, பிகினராக இருக்கிற நேரம் நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுருக்கிறேன். நான் செஞ்ச மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து செய்யக்கூடாது. அதனால ஒரு சில டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? வீடியோ வந்து பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நான் யூஸ் செய்கிற ரேசர் பாம்பே ஷேவிங் கம்பெனியோட ரேசர் யூஸ் செய்கிறேன். இதில் 3 ரேசர்ஸ் இருக்கும். ரேசர் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. நான் வந்து நார்மலாக ஷாப்பில் கிடைக்கிற ரேசர் வந்து யூஸ் செஞ்சுருக்கிறேன். அந்த ரேசர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 யூஸ் எல்லாம் ஆனதுக்கு பிறகு ஃபேஸில் நம்ம ஷேவ் செய்கிற நேரம் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரேசர் அப்படி கிடையாது. ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஒரு 10 யூஸ் செஞ்சால் கூட அந்த மாதிரி ஹார்ஷாக இல்லை. இதை எப்போ நான் வந்து தூக்கி போடுறேன் அப்படின்னா, என்னோடய ஃபேஷியல் ஹேரை ரொம்ப ப்ராப்பராக ரிமூவ் செய்யாதது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற நேரம் தான் இதை வந்து தூக்கி போடுறேன். எல்லா ஃபேஷியல் ஹேர் ரேசர்லேயும் இது மாதிரி லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கணும். ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்னில் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சர் தன்மை இருக்கணும். ட்ரையான ஸ்கின்ல ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்யவே செய்யாதீங்க. நானும் அதே மிஸ்டேக் வந்து செஞ்சுருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் செய்கிற நேரம் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஃபேஸில் டார்க்கான ஒரு ஷேடு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற நேரம், செகண்ட் டைம், தேர்ட் டைம்லலாம் தெரியாது. அதே நம்ம ரெகுலராக செய்கிற நேரம் ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால் கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மை இருந்தாகணும். அதுக்காக நீங்கள் ஒரு திக் மாய்ஸ்சரைசரை யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்கிற நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபேஷியல் ரேசரை வச்சு ஹேரை ரிமூவ் செய்கிற நேரம் ஒரு முறை இது மாதிரி நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னாலே மொத்தமாக உள்ள மாய்ஸ்சரைசர் அப்படியே போயிடும். அதே இது ஒரு ஃபேஷியல் ஆயில் நீங்கள் யூஸ் செய்கிற நேரம் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே வந்து மாய்ஸ்சர் தன்மை காணாமல் போகாது. கொஞ்சம் மிஞ்சியாவது இருக்கும். ஸ்கின்னு வந்து கொஞ்சமாவது காப்பாற்றப்படும், ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ஓகேவா? நான் இன்றைக்கி ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஆயில் யூஸ் செய்கிறேன். இது பேபிக்கு யூஸ் பண்ணுறது இருந்தாலும் நம்மளாம் யூஸ் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபேஸில் மொத்தமாக அப்ளை செஞ்சுக்கிறேன். எந்த இடத்துல எல்லாம் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் செய்யணுமோ அந்த இடத்துல எல்லாமே அப்ளை செஞ்சுக்கிறேன். நெக்லேயும் அப்ளை செஞ்சுக்கிறேன். என்னோட ஃபேஷியல் ஹேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்கான ஹேரு கிடையாது. ஓகேவா? ரொம்ப தின்னான ஹேரு. ஒரு சிலர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபேஷியல் ஹேரை நம்ம ரிமூவ் செய்கிற நேரம், அதாவது ரேசர் யூஸ் செஞ்சு ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிற நேரம் நெக்ஸ்ட்டு வளருகிற ஹேரு ரொம்ப திக்காக வளரும் அப்படின்னு. அது கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? அதாவது நம்ம ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிற நேரம், ரேசர் யூஸ் செய்கிற நேரம் நம்மளோட ஹேரு கட்டாகி தான் வருது, வேரோட பிடுங்கி வரல. கட்டாகி வர நேரம் கட்டான பார்ட்டு தட்டையாக இருக்கும். அது அப்படியே ஸ்கின்லேருந்து வெளியே வர நேரம் நம்ம கை வச்சு பார்க்குற நேரம் குத்தம். ஓகேவா? குத்தாக இருக்கும். அதனால திக்காக வளருது அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஓகேவா? நான் ஃபேஷியல் ஹேரெல்லாம் ரிமூவ் செய்கிறது ஒரு 10 இயர்ஸ் எல்லாம் ஆகுது. ஓகேவா? ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்கு நான் பழகி. எனக்கு ஃபஸ்ட்டில் எப்படி என்னோடய ஹேர் க்ரோத் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. திக்கான ஹேரை வளரல, அதே தின் ஹேர் தான். ரேசரை யூஸ் செய்கிற நேரம் நீங்கள் இப்படி பிடிக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது இப்படி பிடிக்கக்கூடாது. ஸ்கின்னில் இப்படி சாய்வாக பிடிக்கும். உங்களோட ஸ்கின்னை எப்போதுமே இது மாதிரி இழுத்து பிடிச்சிக்கணும். நீங்கள் இந்த இடத்துல ஹேரை ரிமூவ் செய்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி பிடிச்சிட்டு இது மாதிரி ஸ்லோவாக இப்படி செய்யணும். ஓகேவா? நிறைய ஃபேஷியல் ஹேர் அப்படியே ரிமூவ் ஆகி வரும். ஃபுல்லாக இந்த இடத்துல நீங்கள் முடித்த பிறகு செகண்ட் பார்ட்டை இந்த இடத்துல இப்படி பண்ணணும். அதுக்கப்புறமா இதையும் முடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல செய்யணும். ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த ஹேரை ஃபுல்லாக எடுத்துக்கிறது பிடிக்கும். நான் எடுக்கலை. கொஞ்சம் இப்படி இருந்தால் பெட்டர்னு தோணுது, அதனால வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்படி ஹேரை எடுத்ததுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க. அதில் ரேசரை க்ளீன் பண்ணுற நேரம் இப்படி இழுக்கக்கூடாது. ஓகேவா? கையும் கட்டாகும், பேப்பரை வந்து கட்டாகும். சாய்வாக பிடிச்சி இது மாதிரி 2 பக்கமும் இப்படி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா எவ்வளோ ஹேர் வருது அப்படின்னு. இந்த பக்கமும் அதே மாதிரி ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செஞ்சுக்கிறேன். நீங்கள் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிற நேரம் மிரரை வந்து பக்கத்தில் இருக்கிறது மாதிரி வச்சுக்கிங்க. உங்களுக்கு கிளியராக அப்போ தெரியும் எந்த இடத்துல ஹேர் இருக்குது, ஹேர் இல்லை அப்படின்னு. கரெக்டாக ஹேர் வந்து ரிமூவ் ஆகியிருக்கா அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும்.
நெக்ஸ்ட்டு உங்களோட அப்பர் லிப்பில் நீங்கள் ரிமூவ் செய்கிற நேரம் டங்கு வச்சு இது மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து ஹேர் ரிமூவ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே மேலே பண்ணுற நேரம் லிப்ஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழே நெக்லேயும் அதுக்கப்புறமா இது மாதிரி நீங்கள் ஹேரை ரிமூவ் செஞ்சுக்கலாம். ஃபோர்ஹெட்டில் ரிமூவ் செய்கிற நேரம் இது மாதிரி ரிமூவ் செஞ்சுக்கலாம். என்னோடய ஐப்ரோ நான் வந்து ஷேப்பு செய்யலை. ஓகேவா? இப்போது ரீசெண்ட் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா எனக்கு த்ரெட் பண்ணுறது பிடிச்சிருக்குது. ஓகே, இது மாதிரி இப்போ பாருங்கள், என்னோடய ஃபேஸில் மாய்ஸ்சர் தன்மை போகவே இல்லை. ஃபுல்லாக க்ளோவாக ஆயிலாக இருக்குது. உங்களுக்கே பார்க்குற நேரம் தெரியும். இப்போது என்னோடய ஸ்கின்னில் ஆயில் இருக்குது. இருந்த பிறகும் என்னோடய ஸ்கின்னில் இப்படி தொட்டு பார்க்குற நேரம் குத்து குத்தாக எதுவுமே இருக்காது. ரொம்ப பாலிஷாக வந்து ஸ்கின் இருக்கும் எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாலும். அதே இது நீங்கள் கீழே இருந்து மேலே இப்படி வச்சு பார்த்து பாருங்கள், கொஞ்சம் அப்படியே ஹேர் இருந்தது மாதிரி குத்தம். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு நல்ல நீட்டாக வந்து க்ளீனிங் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கணும். ஸ்கின்னில் மாய்ஸ்சர் தன்மை இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் தன்மையை கொடுத்துக்கிறது நல்லது. எந்த இடத்துலலாம் அப்ளை செஞ்சுக்கணுமோ அந்த இடத்துலலாம் அப்ளை செஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டில் யூஸ் செய்கிறேன்னா கீழ்ப்பக்கமாக பிடிச்சி ஹேரை ரிமூவ் செஞ்சேன். இப்போ நான் யூஸ் செய்கிற நேரம் மேல் பக்கமாக திருப்பி வந்து பிடிச்சிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி மேல் பக்கமாக இப்படி ரேசரை நீங்கள் கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ நீங்கள் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாலிஷாக வந்து ஸ்கின் இருக்கும். ஓகேவா? எந்த திருத்திரா எதுவுமே இருக்காது, குத்து குத்தா எதுவுமே இருக்காது. எப்போதுமே நீங்கள் ஹேரை ரிமூவ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னில் பிம்பிள் இருக்குது, இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரேசர் யூஸ் செய்யவே செய்யாதீங்க. ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் செய்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாம் நல்லபடியாக ஸ்கின்னில் போய் பலன் கொடுத்தது மாதிரி உள்ள ஃபீல் இருக்கும். ஓகேவா? நான் ட்ரை செஞ்சது வரைக்கும் எனக்கு அது மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம நெக்ஸ்ட்டு மேக்கப் போடுறோம் பார்த்திங்களா? இப்போ ஃபவுண்டேஷன் போட்டாலும் சரி, பிபி க்ரீம் போட்டாலும் சரி, மேக்கப் வந்து நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷோடு தெரியும். ஹேர் வந்து வெளியே எதுவுமே தெரியாது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்கின்னு வந்து நல்ல ஸ்மூத்தான ஸ்கின்னாக அழகாக இருக்கும். ஃபேஸில் மொத்தமாக நான் வந்து ஹேரை ரிமூவ் செஞ்சிட்டேன். ஓகே, ரேசரை எப்படி க்ளீன் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஷ்யூவில் நல்லபடியாக தொடச்சிக்கிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் செய்கிற ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்புனாலும் சரி அதை வச்சு நல்லபடியாக க்ளீன் செஞ்சுக்கோங்க. ஃபிங்கர் வந்து கட் ஆகிடக்கூடாது, நேராக பிடிக்கக்கூடாது. ஓகேவா? சைடனி பிடிச்சி சோப்பு இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் வச்சு இது மாதிரி க்ளீன் செஞ்சுக்கோங்க. ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு நீங்கள் இந்த லிட்டு வச்சு க்ளோஸ் செஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் செஞ்சுட்டு வரேன். ஃபேஸை வாஷ் செஞ்சுட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காஜல் அப்ளை செஞ்சுருக்கிறேன். லிப் பாம், டிண்டட் லிப் பாமும் அப்ளை செஞ்சுருக்கிறேன். ஓகேவா? இவ்வளவுதான். எப்போதுமே நீங்கள் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செஞ்சுட்டு உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபேஸில் மேக்கப் போடாதீங்க. ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, மாய்ஸ்சரைசர் எல்லாம் அப்ளை செஞ்சு ஸ்கின்னை நல்லா காமாக வைக்கணும். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நான் எப்படி வந்து என்னோடய ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்வேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.